தாவீதும் சரி யோசேப்பும் சரி, கைவிடப்பட்டதுன்னா கைவிடப்பட்டது அப்படி ஒரு துரோகத்தின் வழியே வந்தவங்க. உண்மைதான் இது. அந்த அளவுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்தார். சின்ன வயசுலேயே கூட சொல்கிறேன். உங்களை கைவிடப்பட்டது உண்மைதான், உங்களை மறந்து போனது உண்மைதான். ஆனால் மறக்காத ஒரு தேவன் உண்டு அல்லவா? நம்ம அந்த பக்கம் we have to focus in that way. நான் கவனம் அப்படி செலுத்தணும். ஒன்று பழைய நினைவுகளை உட்காந்து ஓடும் ஒப்பாரி வைக்கிறது யாரும் இல்லைன்னா வீட்டில் கதவு சாத்திக்கணும், என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னா இந்த புருஷனை கல்யாணம் பண்ணலன்னா நான் அவனை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும், இவனை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும், அவளை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும், இவளை கல்யாணம் பண்ணால் எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை கொடுக்குறாரோ அத்தனைக்கும் உங்களுக்கு கசப்பு தான் தெரிகிறது. அந்த பூதகரமாக வேற தெரியும். ஒரு மனுஷனுடைய சொற்கள் உங்களால் தாங்க முடியவில்லை, உடைஞ்சிடுறாங்க. அந்த அளவுக்கு மேட்டி உட்காந்துருக்குதுன்னு அர்த்தம். இதான் உள்ளான ரகசியம். ஆமாம், ஒருத்தர் சொன்னார், என் பொண்டாட்டி ஃபோனை பார்க்குறேன், எனக்கு மனசே व्यसனமாயிடுச்சு. நான் எவ்வளோ உத்தமனாக இருக்கிறேன், ஃபோனை நோண்டி பார்க்குறான். என்னமோ அவர் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சுருக்கிறாரு. நீ தான் தப்பு பண்ணலையே, உனக்கு எதுக்கு பயம்? ஃபிங்கர் பிரிண்ட் எதுக்கு வைக்கிற? 1 2 3 4 போட்டிருக்கேன்னு சொல்லி ஃபோனை கையில் கொடு. என்ன அந்த அம்மாவுக்கு தெரியாது? உங்களுக்கு நீங்கள் செய்கிறது என்ன தெரியாது இருக்க போது. உத்தமம் தானே, நீ திரும்ப எடுக்கிற இல்லை, ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசம் தானே, உனக்குள்ளே என்ன ஒளி மறைவு இல்லை? இவர் அம்மா விட்டு கொஞ்சம் பாஸ் அனுப்புவார், ஃபோனில் தெரியும் அதெல்லாம். யூபிஐ டிரான்சாக்ஷன் காட்டும் இல்லையா? அது நான் ஆசைப்பட்ட இது பண்ணோம். கல்யாணத்துக்கு முன்னே ரொம்ப நாள் இவங்க வாழணுன்னா எல்லோரும் வாழ்த்துவாங்க. இந்த தம்பதிகள் நல்ல நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயுசோடு நல்ல உடல் சுகத்தோடு தீர்க்காயுசோடு வாழணும், பல்லாண்டு வாழணும். பாதிரியாரில் ஆரம்பித்து பாஸ்டர் அந்த கையை பிடிச்சி கொடுக்குறோம் இல்லையா, பாதிரியார் ஆரம்பித்து கடைசி பந்தியில் உட்கார வரைக்கும் வாழ்த்திட்டு போவோம். வாழ்த்தவே மனசு இல்லைன்னா தின்ற சோத்துக்காவது வாழ்த்திட்டு போவோம். ஆனால் அந்த தம்பதிகள் வாழ ஆரம்பித்த உடனே இவரோட பல்லாண்டு வாழ்றியான்னு கேட்டால், இல்லை அந்த ஐயாவை கூப்பிட்டு, இந்த அம்மாவோட பல்லாண்டு வாழ போறியானா? பல்லாண்டா? பல்லாண்டுன்னா தெரியும்ல, தீர்க்க ஒரு 100 வருஷம் 100 வருஷம் வாழ ஆசை. ஆனால் இவளோட வாழணுமா, இந்த மனுஷனோட வாழணுமா? ஏதாவது குறை தெரியும். கணவனுடைய பார்வைக்கு அப்படி ஒரு குறையெல்லாம் தெரியும் மனைவி பற்றி, மனைவியோட பார்வைக்கு கணவனை பற்றி நிறைய குறையெல்லாம் தெரியும். இது ஒழுங்காக வாழ்கிறவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்கும். ஆமாம், இந்த நோயை நம்ம குணப்படுத்தாமல் சபைக்கு போனால் பாஸ்டர் விகாரமாக தெரிவார். கூட பக்கத்தில் ஆராதிக்கிற ஒரு மாதிரி தெரியுமா? வலதுபுறம் இடதுபுறம் எங்கேயுமே பெருகவே முடியாது. வலதுபுறம் பெருகுவா, இடதுபுறம் பெருகுவா, எதுவுமே நடக்காது. யாரை பார்த்தாலும் ஒரு குற்றம், அவங்க பண்ணுற தவறு தான் தெரியும், அவங்ககிட்ட இருக்கிற கரும்புலி தான் தெரியும். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், கர்த்தர் என்னை ஏவினார், என்னை பேச சொன்னார், இவனே டக்குன்னு தீர்க்கதரிசி ஆகிடுவாங்க. உன் கண்ணில் இருக்க ஊழே எழுயான்ட்டு வேதம் சொல்லுது. அதெல்லாம் தெரியாது, சகிப்புத்தன்மை கிடையாது. வீட்டில் பிரச்சனை, நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்துடுவாங்க. இல்லறத்தை நம்ம தோட்டமாக மாற்றிக்கணும்லாம் தெரியாது. சரி, இது வீட்டில் உள்ள பிரச்சனை வச்சுன்னு ஊழியத்துக்கு வந்து அங்கே என்ன சொல்லும்? வீட்டில் எதாவது பிரச்சனையா என்னன்னு ஜெபம் பண்ணுவாங்க, என்னன்னு போதிப்பாங்க. சரி நீ கிளம்பியா கூட வா, நம்மளும் போகலான்னு. என் வீட்லேயும் அந்த மாதிரி தான் ஒரு பேயை விட்டு நான் வாழ்ந்துன்னு இருக்கேன், நம்ம 2 பேர் சேர்ந்து ஊழியத்துக்கு போகலான்னு. இப்போ டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. போகிற இடத்துலலாம் நான் என்ன போதிப்பேன்? விட்டு வாடா, விட்டு வா. நான் அப்படி தான் பண்ணிட்டேன். என்னை கர்த்தர் போச்சுக்கிட்டியா, என்னை கர்த்தர் நடத்து. பாருங்கள் எப்படி வேதம் என்ன சொல்லுது, நான் என்னாலெல்லாம் மண்ணு இருக்கிறேன். இது டிவோர்ஸ் கேஸு, இது போய் என்ன ஊழியம் பண்ணும்? இது என்னன்னு சொல்லி குடும்பத்தை பேசும். சிங்கிளாக போனான்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாகிடுது. அதாவது மனைவி வீட்டில் இருக்காங்க, அந்த பரஸ்பரம் தெரியும், ரொம்ப வருஷம் பழக்கம், விசுவாசிகள், அவங்க தனியாக கூப்பிட்றாங்க பேசணும், இல்லை உண்மையிலே தனியாகவே சில விஷயம் பார்க்கணும், வீடு சந்திப்பு இல்லை, இது நடக்கும். இது ஹெல்த்தி. டோட்டலாகவே டிவோர்ஸ் பண்ணிட்டாருன்னா பாஸ்டர் வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்களா? உண்மையான விசுவாசிகள் அவங்க வீட்லேயே எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு மற்ற விஷயத்தில் கூட அவங்க இறங்குவாங்க. சரி பாஸ்டர் ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறாரு, அவர் தேவ மனுஷன், அவங்க கனிகள் நற்சாட்சிகள்லாம். இது சகிப்புத்தன்மை இல்லாமல் தூக்கி போட்டு உடச்சிட்டு போதும் அந்த அம்மா. இந்த ஐயா என்ன செய்யாமல் அந்த அம்மா செய்யும் சொல்லுங்கள்.
அதாவது என்ன சொல்ல வரேன்னாக்கா, உங்களுடைய அபிஷேகம் வந்து முதல்ல உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்பத்தாரை இணக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோட சமாதானம் இருக்கும்படி செய்வார். சொந்த வீட்டார் என்னமோ சத்ரு தான். ஃபஸ்ட்டு ஆஃபு தாவீது சகோதரர்கள் மாதிரி இருந்தால் அது பேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஈசா மாதிரி இருந்தால், இஸ்மவேல் மாதிரி இருந்தால், லோத்து மாதிரி இருந்தால், இதெல்லாம் ஃபஸ்ட் ஆஃபில் வர சிப்ளிங்ஸ். உங்களை நம்பி ஒரு பெண் வரா, உங்களை நம்பி ஒரு ஆண் வரார், திருமண பந்தம், உங்களுக்கு பிள்ளைகள் பிறகுறாங்க. இதுக்குள்ளே இந்த செகண்ட் ஆஃப் இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸு, இதில் வந்து பிரச்சனை வச்சுக்கூடாது. இதில் பிரச்சனை வச்சுனாக்கா 3வது சந்ததி ஒன்று வருது, சம்மந்திமார், மருமகன், மருமகள், பேரப்பிள்ளைகள், அதில் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அது ஃபஸ்ட்டு ட்ரையல். கொஞ்ச நாள் தாய் தகப்பன் இருப்பாங்க, அப்புறம் அவங்க கண்ணை மூடிடுவாங்க. இந்த உடன்பிறப்புகள்லாம் ஒவ்வொருத்தர் கல்யாணம் பண்ண, அது புது புது நபர் உள்ளே வந்தோன்னா அவங்களுடைய டைனஸ்டி வேறு, அவங்களுடைய ராஜ்யபாரம் வேறு. கூப்பிடுதுங்களோ சேர்க்குதுங்களோ, நம்மளை சேர்ந்து இருக்குதுங்களோ சேராது இருக்குதோ, அதெல்லாம் வந்து ஜனங்களை பொறுத்து இருக்குது. அது எப்படியோ இது, அதாவது இவங்ககிட்டலாம் கொஞ்சம் நாட்கள் தான் நம்ம செலவு பண்ணப்போம். முதல் 25 வருஷம் இல்லை 30 வருஷம் தாய் தகப்பன் அரவணை போல ஏறத்தாழ ஒரு 15 வருஷமாக இருக்கும் ஒருத்தருக்கு. அதாவது அவங்க சின்ன வயசில் பெற்றோர் இறக்கல்னா, அப்புறம் கடமைக்குன்னு உடன்பிறப்போடு இருந்து தான் ஆகணும் ஒவ்வொன்றுத்துக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும். எப்படி ஒரு 30 வருஷம் அவங்களோட நம்ம இதில் படிப்பில் பிரிஞ்சு போகிறது இருக்குது, வேலையில் பிரிஞ்சு போகிறது இருக்குது. அப்புறம் திருமணம் என்ன வருகிற பொழுது பிரியாத ஒரு 20 வருஷம் வாழ்வோம். வேலை நிமித்தம் மறுபடியும் பிரிவாங்க. இப்போ வெளிநாட்டுக்கு போய் தான் பிரியணும் இல்லை, இப்போ உள்ளூரில் வேலை செஞ்சே வர்க்கட்டும். அது நான் வீட்டில் வேலை செய்து, ஒன்று நைட்டில் போய் வேலை செய்யுது ஆஃபீஸில், ஒன்று ஆஃபீஸும் ஒன்று வீடு, பார்த்துக்கிறதே கஷ்டம் ஒரே வீட்டில் இருந்தோம். அதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். நாட்டு நடப்பு சொல்கிறேன். இப்படியாக இந்த 2வது பகுதி இருக்குது பாருங்கள் மனுஷனுக்கு. இப்போது உங்கள் அபிஷேகம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்யணும். அவர் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் முழுவதும் ஊழியத்தினுடைய அபிஷேகம். அவர் வந்துட்டார் வீட்டை விட்டு, கல்யாணமும் பண்ணல, எதுவும் பண்ணல, சீடர்களோடு இருந்து. அவங்கெல்லாம் குடும்பஸ்தங்க தான், அவங்களையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. பேதுரு, மாமி எல்லாம் ஒரு ஃபேமிலியோடு தான் இருக்கிறாங்க எல்லாம். அவர் வண்டி தான் தனித்து வந்தார். என்ன இப்போ உங்கள் அபிஷேகம் உங்கள் குடும்பத்தை கட்டி காக்கிறதா, ஒரு குடும்பத்தை உருவாக்குறதா? தனித்து இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, சில சமயத்தில் இது 2 விஷயம் நினைக்கும், பிரேக் இல்லாத வண்டி மாதிரி. ஒன்று கட்டினா எவ்வளோ தான் கட்டுவேணுமா, இது ரிஸ்க்கு. இன்னொன்று கல்யாணமே வேணானும், வயசுலெல்லாம் விட்டுரும். அதுக்கு ஞானத்தோயம் பிறக்கிறதே 45 வயசுக்கு மேலே பிறக்கும். அப்படி இல்லைன்னா குழந்த பிரச்சனை இருக்கும். சிகிச்சை எடுக்கிறானோ, ஜெபம் பண்ணுறானோ, ஏதோ ஒன்று சீக்கிரம் பண்ணி அதை நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும். இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிற நடைமேடைகள். இதில் எல்லாம் அபிஷேகம் கிரியேஷன் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் நுகத்தடியில் முறிக்கணும். திருமணத்துக்கென்று ஒரு பிரித்தெடுத்தல் இருக்கணும். ஆமாம், நான் போதகன் என்பதனால் மட்டும் சொல்ல, சில விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எங்கள் ஜனங்கள்லாம் வரணும் அப்படியெல்லாம் எனக்கும் இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணுவேன் ஒவ்வொரு வாட்டியும். கர்த்தர் ஒவ்வொரு தரிசனம் காட்டுவார். உங்களுக்குள்ளே ஒரு திருடனா இருக்கிறான்ற மாதிரி இருக்கும். நான் கபலை இல்லாமல் சொல்லிட்டேன் என் மனைவிக்கிட்டையும், இந்த மாதிரி காட்டுறார் ஆண்டவர், நெஞ்சே கலங்காதே, கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அவங்களெல்லாம் வர வைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ தருணம் சரியில்லை. இப்படியே 20 வருஷம் ஓடிச்சுன்னா பார்த்துக்காங்க. எல்லாம் மினுக்கிறான் பூச்சி மாதிரி ஏதாவது 1, 2 வரும். 1 மணி நேரம் கூட இருக்காது. ஐம் ஷேரிங் மை டெஸ்டிமனி. சர்வவியாவே கர்த்தர் வீட்டு இருப்பார். இதே அந்நிய ஜனங்கள் விசுவாசிகள்னாக்கா ரெக்க பறக்கம், எங்கேயாவது தேவதூதன் மாதிரி நான் போயிடுவேன். தொகையோடு போகாத மாதிரி, அது ஸ்பீடு சொல்கிறேன். நான் போவேன், அவங்க பேச, நான் பேச, நான் கத்த திட்ட, அவங்க வாங்க, மறுநாளும் திருப்பி நான் போவேன், அவங்களும் திருப்பி வர. இது யார் சகோதரனே தெரியாது. இதில் புதுசாக வர விசுவாசிங்க கேட்டாங்க, பழைய விசுவாசிங்க நானும் பேசிகிட்டு இருக்கோம் இதே இடத்துல. இவங்க தான் சொந்தக்காரா, எங்கள் பாஸ்டர் இவ்வளோ பேசவே மாட்டார், இப்படி பேசுகிறாருன்னா அவ்வளோ அந்யோன்யமாக இடைவெளியே அந்த கணாலாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல வர்றது என்னென்னா, அந்த சரீரம் போயிடுச்சு, ஆவி வந்துடுச்சுன்னு சொல்ல வர. இதுக்கு சகிப்புத்தன்மை தேவை.
குடும்பத்தை உடச்சிக்கிறதோ குடும்பத்தை உருவாக்கி கொள்ள தெரியாது இருக்கிறதோ